எங்கிருந்தால் மீனத்தில், ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், துலாமில், விருச்சிகத்தில், மகரத்தில் இங்கெல்லாம் இருந்தால் வாரி கொடுக்கும். எப்படி? அந்த தசையோ அந்த புத்தியோ வந்தால் போதும். என்னடா பண்ணலான்னு இருப்பீங்க. எப்படி தான் கொடுத்ததோ எண்ணி கொடுக்காது. கட்டு கட்டாக வச்சுக்கோ, இந்தா வெய் வெய், கட்டு கட்டாக வெய் அப்படின்னு கொடுக்கும். இப்போது ராகு இங்கே இருந்தால் கோடி கோடியாக கொட்டும் சொல்லிட்டோம். இங்கே இருந்தால்னா மீனத்தில் இங்கே இருக்குது, இங்கே ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், துலாமில், விருச்சிகத்தில், மகரத்தில் இங்கெல்லாம் ராகு இருக்கிறப்போ ஜாதகத்தில் அந்த தசையோ அந்த புத்தியோ வந்ததுன்னா, ஐயா நேற்று வரைக்கும் என்னடா பண்ணலான்னு உட்காந்துட்டு இருந்தவன், இது வந்த உடனே, இந்த தசையோ புத்தியோ வந்த உடனே எப்படி தான் அவன் கைக்கு பணம் கொட்டுதோ அந்த அளவுக்கு ராகு வாரி கொடுக்கும். ராகு 3-11 இருந்தாலும் லக்னத்துக்கு, இதெல்லாம் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த இடத்துலலாம் இருந்தால் பிரமாதமாக கொடுக்கும் ராகு. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், உதாரணமாக சொல்லணுன்னா முகேஷ் அம்பானிக்கு இங்கே இருக்கும். சரி, அதாவது கிரிக்கெட் பிளேயர் கோடி கோடியாக சம்பாதிச்சார், அவருக்கு இங்கே இருக்கும். சரி, ரிஷபத்தில் நயன்தாரா, அவங்களுக்கு மிஞ்சியா எவ்வளவோ கோடி கையில் இங்கே. இந்த இடத்துல யாருக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தது. இந்த இடத்துல யாருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரி கொடுத்தது. இதே இந்த இடத்துல பிரமாதமாக ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் பேர் சொல்லக்கூடாது, லீடிங் பிரமாதமாக இருக்கிறார் இங்கே அவருக்கு. அந்த மாதிரி ராகு எங்கே இருக்கோ இந்த இடத்துலலாம் அவங்க கவலையே படவானா பிரமாதமாக கொடுக்கும் ராகு. ஆமாம், அதனால தான் ராகை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துலலாம் ராகு இருந்தால் எப்படி பார்க்குறப்போ